7வது 77 நிறைவு செய்து 78வது ஆண்டை நாம் துவங்கி இருக்கிறோம். இந்த இந்திய சுதந்திரம் பெற்று அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் முழுக்க இஸ்லாமியர்கள் ஒரு 100 வருடம் இதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டு அதற்கு பின்னால் வந்த காந்தியடிகள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு போன்ற மற்ற மத சமயத்தினர்கள் இவர்களெல்லாம் பாடுபட்டு ஒரு இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாம் இந்த நாட்டிலே சமய வேறுபாடின்றி மத சார்பற்ற நாடிலே நாம் எல்லாம் ஒற்றுமையாய் சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முழுக்க திப்பு சுல்தான் போன்ற, பகதூர் ஷா போன்ற, ஹசரத் பேகம் மஹல் போன்ற, சுரையா பகத்ஜி போன்ற பெரும் இஸ்லாமியர்களால் வங்கக்கடல் சிராஜுத் தௌலா இவங்களாம் பல்வேறு பாடுபட்டு இரத்தத்தை உதிரத்தை செஞ்சு இந்த நாட்டுக்காக போராடி இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்டினுடைய சூழ்நிலை இன்னைக்கு வேறு பாதையில் போயிட்டு அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அனைவரும் அனைத்து மதத்தினரும் அவங்க மதப்படி அவங்களுடைய வாழ்வதும் அதே போல பரப்புரை செய்வதும் இந்த கான்ஸ்டியூஷன், இந்த இந்திய கான்ஸ்டியூஷன்லே சட்டத்திட்டத்திலே இருக்கிறது. எனவே நாம் இனி வரக்கூடிய காலமும் ஒற்றுமையால் சகோதரத்துவத்தோடு சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். பொதுவாக நம்ம காபத்துல்லா போனோம்னா நம்ம என்ன துவா செய்வோம்? நம்முடைய தேவைக்காக அல்லது நம்முடைய குடும்பத்திற்காக அல்லது யாரெல்லாம் துவா செய்ய சொல்கிறாங்களோ அவங்க துவா செய்வோம். ஒரு பெண்மணி தங்களுடைய 2 மகன் லியாக்கத் அலி, ஷவுக்கத் அலி என்று சொல்லப்படக்கூடிய இந்த இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட அவங்களுக்காக துவா செய்கிறாங்க. எப்படி துவா செய்கிறாங்கன்னா, என்னுடைய இந்த 2 மகன்களும் சுதந்திரத்துக்காக போராட்டம் செய்து அதில் உயிர் நீத்தாலும் பரவாயில்ல, இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்று துவா செய்தார்கள். அது போன்று அவர்கள் பாடுபட்டார்கள். இதுபோல் பல்வேறு விதமான நம்ம இஸ்லாமிய பெருமக்கள், இஸ்லாமிய இருக்கக்கூடிய திப்பு சுல்தான் போன்றவர்கள்லாம் 5 தடவை ஆங்கிலேயர்களை ஓட விட்டவர்கள். ஒரு பெண்மணி ஹசரத் பேகம் மகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு ஆங்கிலேயனை சுற்று கொண்டு அவர்களை ஜெயிலிலே அடைத்த வரலாறுகள் எல்லாம் நிறைய வரலாறுகள் இருக்கு. இன்றைக்கு வரலாறுகளும் மாற்றப்படுது, மறுக்கடிக்கப்படுது, திணிக்கப்படுது. பிள்ளைங்களுடைய பாட கித்தாபுலாம் வேறு விஷயங்கள்லாம் வருது. நல்லா காப்பாற்ற வேண்டும். எனவே இன்றைக்கி நமக்கான செய்தி என்னென்னா, நம்ம இனி வரக்கூடிய காலங்களிலும் இந்த நாட்டிலே அச்சமற்று அபயம் இல்லாமல் சந்தோஷமாக சகோதரத்துவத்தோடு சமய நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. செய்வோம், அல்லாஹ் கபூல் செய்வானாக. அந்த தேசப்பற்றை மென்மேலும் நமக்கு வளர செய்வானாக. சொன்னாங்க, ஹுப்புல் வத்தனி மினல் ஈமான், நாட்டை நேசிப்பது, இந்த மண்ணை நேசிப்பது ஈமான்ல கட்டுப்பட்டது என்பதான் நான் அடிப்படையில் தான் நாம் எல்லாம் ஒன்று 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இனி வரக்கூடிய காலம் மகிழ்ச்சியாக சகோதரத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் செய்வானாக. ஆமீன். வாக்குறுதி